ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், யாம சூத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் இந்த குமாரனை இயேசு எங்களுக்கு அந்த பூமியிலே இரட்சகராக தந்தறிந்தபடினால நன்றி. இயேசு எங்களுக்காக ஆண்டவரே உன்னதத்தை விட்டு உலகத்தை வந்து எங்களைப் போல மாம்சரத்தமுடையராக பிறந்தீங்க. அதற்கு நன்றி. எங்களை உதவி செய்வதற்காக தம்மை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி செலுத்தி சோத்திருக்கிறோம். கல்வாரில் எங்களை பாவ சாமலை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க. அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி அப்பா. ஆண்டவரே, கிருபையினால் எங்கள் ரட்சித்து மீட்டெடுத்த நாளிலிருந்து நாள் தூரம் மாறாமல் இப்படி கிருபையை தருகிறவரை இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறது. இப்படி கிருபை அதற்காக சோத்திருக்கிறோம். இப்போதும் ஆண்டவரை எழுதி கொடுத்த வேத வாக்கியங்களுக்கு நன்றி. கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபமில்லையாக சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபமில்லையாக சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசித்து நாம் தியானிப்போம். ரோமன் சாப்டர் 8 verses 12 to 14. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்.
மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். டெலிவரன்ஸ் பை த ஸ்பிரிட்ஸ் பவர். தேவனுடைய ஆவியின் பலத்தால் நமக்கு விடுதலை நமக்கு உண்டு. 3 காரியங்கள் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். 8:12 வாசிக்கும் பொழுது we are obligated not to the sinful nature. பாவத்தின் சுவாபத்திற்கு நாம் கடனாளி அல்ல. 13வது வசனத்தை வாசிக்கும் போது overwhelm the sinful flesh. பாவ மாம்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். 14வது வசனத்தில் obligated to the spirit of God. தேவனுடைய ஆவிக்கு நாம் கடன்பட்டவர்கள். சரி, 12வது வசனத்தை வாசிப்போம். ரோமன் சாப்டர் 8 verse 12. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆப்ளிகேட்டட் நாட் டு த சின்ஃபுல் நேச்சர். ஜென்ம சுவாபத்திற்கு, பாவ சுவாபத்திற்கு வீழ்ந்து போன ஒரு மனிதனுடைய நிலைக்கு நாம் கடனாளிகள் அல்ல. ஏன்னாக்கா ரோமர் 5:12 வாசிக்கிற ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. எனவே மனிதன் என்ன பண்ணுறான்? வீழ்ந்து போன நிலைமையிலே அவன் தன் வாழ்க்கையில் அவன் இருக்கின்றான். அது ஜென்ம சுவாபம்னு சொல்லுவாங்க. அந்த திவ்ய சுவாபத்தை இழந்து விட்டான். அதனால் தாவீது சொல்கிறது போல் 51 சங்கீதம் 5வது வசனத்தில் சொல்கிறது போல், இது துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்கிறான். ஏன்னா அந்த சுவாபமானது, இந்த மாம்சமானது அவனை தூண்டுகிறதுக்கு இடம் கொடுக்குறது. அதான் டிக்டேட்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ். அதை ஆண்டவர் ஆகிய கர்த்தர் இந்த பூமியில் மனிதனை உண்டு பண்ணும் பொழுது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவனை படைத்தார். அதாவது பூர்ணமான ஒரு பரிசுத்தம், பூர்ணமான தேவனுக்கு ஏற்புடைய ஒரு நீதி, அந்த நிலையில் தான் ஆண்டவர் அவனை படைத்தார். ஆனால் என்றைக்கு பிசாசுடைய வார்த்தைகளை கேட்டு வஞ்சிக்கப்பட்டார்களோ அன்றைக்கே அவருடைய பார்வை மாறிற்று. ஆதியாம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 2 onwards. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். That is a dictates of the flesh. அவள் தவறாத ஒரு நிலையிலே, பூர்ணமான நிலையிலே தான் ஆண்டு பரிசுத்தமான நிலையை தான் படைத்தார். ஆனால் என்றைக்கு அவர்கள் தன்னுடைய மனதிலே ஒரு மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்தார்களோ அன்றைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமைக்குள்ளே போய்விட்டார்கள். அந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக தான் இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ரோமருக்கு நிருபத்தில் நான் வாசிக்கும் போது இப்படி பார்க்க, ரோமருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாம். ரோமன் சாப்டர் 11 verse 32. எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். எல்லாமே என்ன பண்ணுறாங்க? கீழ்ப்படியாமைக்குள்ளே. அதாவது எல்லாரும் அந்த ஜென்ம சுவாபத்தோடு கூட தான் இந்த உலகத்தில் அவர் பிறக்கிறார்கள். அந்த பலவீனமான ஒரு சரீரம், பலவீனமான மாம்சம், பாவ சுவாபத்துக்குள்ளே தான் அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிறந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகினால எளிதாக என்ன பண்ணுறாங்க? ஒரு பாவத்தினுடைய இச்சைகளுக்கு அவர்கள் இடம் கொடுத்து விடுகிறார். டிக்டேட்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ். ஆனால் அப்படி நாம் செய்வதற்கு நாம் கட்டுப்பட்டவர்கள் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, செய்யக்கூடாது. அதனால் நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனம் இப்படி வாசிக்கிறோம். 1 John chapter 2 verse 15, 16 and 17. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் அவன் பிழைத்திருப்பான். எனவே நாம் எந்த விதமான சிந்தை நமக்குள்ளே கொண்டு இருக்கிறோம்? உலகத்தினுடைய காரியங்கள் நம்ம இச்சிக்கிறதா? அவனவன் தன் சுய இச்சைகளினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். பொதுவாகவே ஒரு ஊருக்காக பார்த்தோன்னே என்ன பண்ணுறது? நாக்கில் எச்சி ஊறுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஊரில்
இதே காரியம் ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு அந்த ஊருக்காக பார்த்தாக்கா அதை எச்சி ஊறாது. ஏன்னா அதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அதனால் ஒரு காரியம் நமக்கு தெரிந்த ஒரு காரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது அது இயற்கையாகவே மாம்சம் என்ன பண்ணுகிறது, அது இடம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் டிக்டேட்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ். அப்படிப்பட்ட மாம்சம் தூண்டுகிறதற்கு நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கடனாளிகள் அல்ல. கலாத்தியர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். கலேசியன் சாப்டர் 5 verse 18 onwards. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே மாம்சத்தின் தூண்டுதலுக்கு நாம் இடம் கொடுப்போமானால் நாம் தவறு செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதை செய்து தான் ஆக வேண்டும் என்று ஒரு சட்டம் இல்லை. நாம் உலகத்தில் ஒரு பொருளை பார்க்குறோம், ஆசையாக இருக்குது என்பதற்காக வாங்கி தான் தீரணும்னு சட்டம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நமக்கு எது நல்லதோ அந்த நல்லதை மாத்திரம் நாம் தெரிந்து கொண்டு அதை மாத்திரம் செய்ய நாம் பழகி கொள்ள வேண்டியது அவசியம். அதை செய்ய வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு சொல்லுகிறார், என் மனதின்படி அல்ல உடைய சித்தத்தின்படி கடவுது என்று சொல்லுகிறார். எனவே ஆப்ளிகேட்டட் நாட் டு த சின்ஃபுல் நேச்சர். தாவீது செய்தது போல மோசே குறித்து ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 11 verse 24 onwards. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எனவே அவன் அதற்கு உடன்படலை. எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த பதவி, அடுத்தது பணம், இந்த புகழ், இதையெல்லாம் பொதுவாக ஒரு மனிதன் விடுவதற்கு அவன் எளிதாக தன் வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே மாட்டான். ஆனால் மோசே ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம், அதனால் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதனால் வி ஆர் நாட் டெப்டாஸ் நாட் டு த ஃப்ளஷ். நம்முடைய மாம்சத்தினுடைய தூண்டுதலுக்கோ வெளிப்புறத்திலிருந்து வருகிற தூண்டுதலுக்கோ நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அல்ல. அப்படி இடம் கொடுப்போமானால் அதுவே நம்முடைய வாழ்க்கையை அதை மேற்கொண்டு விடும். அதனால தான் ஒருவன் எதனாலே ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ, மேற்கொள்ளப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். இயேசு சொல்லுகிறார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். எனவே ஆப்ளிகேட்டட் நாட் டு த சின்ஃபுல் ஃப்ளஷ், வீழ்ந்து போன பாவ சுவாபத்திற்கு நாம் கடனாளிகள் அல்ல. 2 காரியம் 13வது வசனம் வாசிக்கிறோம். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எனவே இப்படிப்பட்ட நிலைமையிலே we should overwhelm the sinful flesh. பாவ மாம்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா இயற்கையாகவே இவைகளெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசையை தூண்டும், அதை இச்சைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதில் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் 2வது வசனத்தில், அவைகள் நீங்கள் முற்காலத்தில் இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் இந்த உலகத்தின் அதிகார பிரபுவாய் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டு நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து சுவாபத்தின்படி கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவராய் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே கிருபினால் நம்மை ரட்சித்தார். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் தமது ஆவியை தந்திருக்கிறார். கிறிஸ்து நமக்குள் வாசமாக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி இருக்கும் பொழுது மாம்ச சிந்தை ஒருபோதும் கொள்ளக்கூடாது. 2 காரியங்கள் வாசிக்கிறோம். மைண்ட் ஆஃப் த ஃப்ளஷ் அண்ட் மார்டிஃபை சின்ஃபுல் தாட்ஸ். அதாவது மாம்ச சிந்தையும் பாவ சிந்தையை அழித்து விடுதலும் நமக்கு அவசியம். இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம்மளை சிந்திக்கிற சிந்தை ஆவிக்குரிய சிந்தையா மாம்ச சிந்தையா? 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 8 verse 5 onwards. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. எனவே மாம்ச சிந்தை மரணத்தில் ஒருவனை கொண்டு போய்விடும், கீழ்ப்படியாமல்களை கொண்டு போகும், தேவ கோபாக்கினைக்கு பாத்திரவானாக இதை மாற்றிவிடும். எனவே அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் ஒருபோதும் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நம்முடைய உள்ளங்களிலே அதுக்கு இடம் கொடுத்தோமானால் அது வாழ்க்கையிலும் அது என்ன பண்ணிடும், அது இடம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும்.
இதுதான் ஆண்டவராக இயேசு மார்க் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனிதனை தீட்டுப்படுத்தும். வாசிக்கிறோம், மார்க் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். மார்க் சாப்டர் 7 verse 21 onwards. எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருள் ஆசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். எனவே வெளியில் பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் உள்ளத்துக்குள்ளே அவைகளுக்கு இடம் கொடுப்போமானால் அது நிச்சயமாக என்ன பண்ணும், அது அவனிலே பலன் செய்து அவனுடைய வாழ்க்கையை தவறுவதற்கு ஏதுவாகிவிடும். ஆனால் நியாயப்பிரமாணம் சொல்லுது, அந்த தவறுகளை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, களவு செய்யாத, அடுத்த பொருளை இச்சிக்காத, இதெல்லாம் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆனாலும் அவன் தன் வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறான், அதை மேற்கொள்ள முடியாத இதுக்கு இப்போ நிர்பந்தமான ஒரு மனிதனாக இருக்கிறான். இதுதான் பவுல் 7ஆம் அதிகாரத்தில் ரோமர் 7 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 7 verse 13 onwards. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்குரியவனாய் இருக்கிறேன். மாம்சத்துக்குரியவன் என்ன பண்ணுவான்? தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. ஆகினாலே இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தாய் நமக்கு கொடுத்துருக்கிறார். கிறிஸ்து நமக்குள் வாசமாக இருக்கிறார். கிறிஸ்துடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. அப்போ கிறிஸ்துடைய ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது நாம் எதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம்? நம்முடைய சிந்தையிலே தவறான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்தால் மாம்சம் அதற்கு இடம் கொடுத்து தவறுவதற்கு ஏதுவாகும். அதனால தான் வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். வெளியில் பரிசுத்தமாய் நான் வாழ்ந்தாலும் உள்ளம் அந்த அருவருப்பாக இருக்குமானால் அது ஒருபோதும் ஆண்டவருக்கு ஏற்புடையதல்ல. ஏன்னா மத்தேயு 5:8 வாசிக்கிறோம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி. எனவே தான் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ என்னுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆவிக்குரிய சிந்தையா, மாம்சத்துக்குரிய சிந்தையா? அதை எதன் அடிப்படையில் வைத்து நான் தீர்மானிக்க முடியும்னா தேவனுடைய வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நான் தீர்மானிக்க முடியும். அதுதான் எபேசியர் 5:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். ஏன்னா மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஆனால் என் சிந்தையானது மாம்சத்துக்குரிய விச்சைகளுக்கு இடம் கொடுத்து சிந்திக்கிறோமா, அல்லது தேவனுடைய சித்தத்துக்கு இடம் கொடுத்து நாம் சிந்தித்து செயல்படுகிறோமா? இதை நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து கொள்ள வேண்டியது. அப்படி தவறு செய்யாமல் இருப்பதற்கு ஒரே வழி என்னன்னாக்கா, இதில் ஆவியானவர் கொடுக்குற ஒரு வார்த்தை மறுபடியும் வாசிக்கலாம், ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஒரு மரம் முளைச்சிருச்சு, முள்ளு மரமாக இருக்குதுன்னு வச்சுன்னா, முள்ளு மரமாக இருந்து அது முள்ளு வருது, அது தேவையில்லைனாக்கா கிளையை வெட்ட அது என்னாகும், இன்னும் கிளை ஜாஸ்தியாகிட்டே தான் போகும். ஏன்னாக்கா அதனுடைய வேர் இன்னும் இருக்கிறது. அப்போ வேரோடு பிடுங்கப்பட வேண்டியது அவசியம். அப்போ இந்த இடத்துல மாம்சத்தின் செய்கைகளுக்கு ஒருவன் இடம் கொடுத்து தவறுகிறான் என்றால் இருதயத்தில் அது இடம் இருக்குது. ஏன்னா நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், காரணம் எனக்குள் வாசமாக இருக்கிற பாவம் என்று ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ சிந்தையிலேயே அது அழித்து விட்டால் செயல்களிலே அது வரப்போகிறதில்ல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் சிந்தனைனாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறி நின்றதுனாலும் பாவம் செய்தேன் என்று சொல்கிறார்கள். சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது உள்ளத்துக்குள்ளே இருக்கவே கூடாது. உள்ளத்தில் இருந்துச்சுன்னா அது வெளியில் வாசத்தில் அது அவர்கள் இடம் கொடுத்து விடுகிறார்கள், திரும்பவும் தயாரி செய்கிறார்கள். அதனால தான் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மார்டிஃபை த டீட்ஸ் ஆஃப் தி ஃப்ளஷ் அப்படின்னா மாம்சத்தின் கிரியில் அழிக்க வேண்டும் என்றால் அதை சிந்தையிலே அழித்து விட வேண்டியது அவசியம். சிந்தையில் அழித்து விட்டால் அந்த செயல்களிலே அது வெளிப்படாது. ஆனால் வெறும் செயல்களை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் தப்பு இதுதான் யூதாஸ்காரன் செஞ்சது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 27 verse 3 onwards. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். இங்கே வசனத்தை வாசிக்கும் பொழுது யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்துட்டான். அவன் எதிர்பார்த்தது இயேசு மறைஞ்சு போயிடுவார்னு நினச்சான். ஆனால் ஆண்டவர் மரண அக்கினிக்குள்ளே திருக்கப்பட்டதை கண்டு மனசாப்பட்டான்.
மனசாப்பாடில் மனம் திரும்பவில்லை, மனசாப்பட்டத்தோடு சரி. அடுத்தது வந்து ஐயோ அந்த 30 வெள்ளி காசை திரும்ப கொடுத்துட்டாக்கா நம்ம பாவம் சரியாயிடும் என்று சொல்லி அதுவும் மாம்ச சிந்தை தான் கொண்டான். அவன் இந்த அளவுக்கு அவன் தவறு செய்வதற்கு காரணம் என்ன? அவன் வந்து ஒரு ட்ரெஷரராக அவன் வந்து இருந்ததுனால அவன் என்ன பண்ணுகிறான், அவன் பணப்பையை வச்சுருந்தான். அந்த பணப்பையில் போடுகிற பணத்தை அவன் திருடுகிறவனாக இருந்தான். அப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அந்த பண ஆசைக்கு அவன் ஆசைப்பட்டு தான், பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் என்ன பண்ணால் தன் குருவியை அவன் காட்டி கொடுக்குறான். இப்போ அவன் திருந்த வேண்டியது 30 வெள்ளி காசை தூக்கி போட்டல்ல, செயல்கள் அளிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அவன் உள்ளத்திலே அந்த ஆசைக்கு இடம் கொடுத்து தான் அவனை இந்த அளவுக்கு தவறு செய்வதற்கு அவனை தூண்டினது. ஏன்னா தட் இஸ் அ டிக்டேட்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ். அதுதான் வந்து பாவமானது ஒருவனை தூண்டுகிறது. இது தாவீது சொல்லும்போது என்ன சொல்கிறார், துர்க்குணத்தில் உருவான தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். பழைய விரும்பினால் நான் செலுத்துவேன், தகனப்படி உங்களுக்கு பிரியமானதல்ல. தேவனை நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியர், சுத்த இருதயத்தை நிலை சிறுசியம் என்று சொல்கிறார். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே நான் மாம்ச சிந்தை கொள்ளுவேனானால் அது மரத்தில் கொண்டு போய் விடும் என்பது எல்லாருக்கும் தெரியும், வேதத்தில் வாசித்தோம். அதே சமயத்தில் அதை நான் மேற்கொள்வது எப்படி என்றால் சிந்தையிலே அதை அடித்து விட வேண்டியது அவசியம். செய்ததுக்கப்புறம் இந்த காரியத்தை தப்பு செஞ்சிட்டேன் செய்யக்கூடாது செஞ்சிட்டேன் என்று சொல்லி வருத்தப்படுவதிலே பிரயோஜனம் இல்லை. ஒருபோதும் வெற்றியுள்ள வாழ்க்கை அவன் வாழ முடியாது. ஏன்னா மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளி அல்ல. ஆவியினாலே மாம்சத்தின் செயல் அழித்தால் எப்படி அழிக்க முடியுமா? சிந்தையிலே அழித்து விட்டால் செயல்களிலே அது வெளிவராது. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்குற நமக்கு பாடம். கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்திலே உங்களுக்கு உரைக்கப்பட்டது, நானும் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை பகைக்கிறவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கொலை இந்த பகைக்கிறதே பகைக்காத, நீ பகைச்சாதானே கொலை செய்வ, பகைக்காத. அது மாதிரி ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கணும், அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. விபச்சாரம் செய்கிறதுனா அந்த இச்சைகளுக்கு இருதயத்தில் இடம் கொடுத்தா தானே விபச்சாரம் செய்வ. இருதயத்தில் இடம் கொடுக்காத, இருதயத்திலே அதை வேறே முழுவதுமாக அழித்து விடு. ஏன்னா அதுக்கு நான் உடன்பட வேண்டியதற்கு நான் கடனாளி அல்ல. நான் வந்து அவனை கொலை செய்யணுன்றதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஆத்திரத்தில் நான் செஞ்சிட்டேன், கோவப்பட்டு நான் செஞ்சிட்டேன், அப்படி என்று நாம் செய்வதற்கு நாம் கடனாளிகள் அல்ல. ஓவர்வெல்ம் த சின்ஃபுல் ஃப்ளஷ். பாவத்தினுடைய மாம்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஆயினாலே மைண்ட் ஆஃப் த ஃப்ளஷ், மாம்ச சிந்தை அழிவில் கொண்டு போய்விடும். எனவே மார்டிஃபை த சின்ஃபுல் தாட்ஸ், அதாவது செய்கைகளை அழிக்க வேண்டும் என்றால் சிந்தையில் அழித்து விட்டால் செயல்களிலே அது வரவே வராது. அதான் 2வது காரியம். 3வது காரியம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 3வது காரியம் வாசிக்கும், ஆப்ளிகேட்டட் டு த ஸ்பிரிட் ஆஃப் காட். நாம் வந்து தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துநாடி நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அக்கிரமங்களில் பாவல் மறைத்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்து உன்னதத்திலே ஆண்டவரோடு கூட உட்கார வைத்து விட்டார். எதற்காக? கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்காக. அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கி கொண்டால் நாம் அதற்கு அந்த கிருபை பற்றி கொள்வதற்கான உரிமையை நமக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார். அந்த உரிமை பெற்று நமக்கு உண்டு. அதனால தான் எபேசியரில் வாசிக்கும் 2ஆம் அதிகாரத்தில் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்கச் செய்வதற்காக நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்து விட்டார். அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த கிருபை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கை முடியாது. அந்த கிருபையை நம்முடைய பக்தி முயற்சிகளினாலே நாம் அடைய முடியாது. நம்முடைய செயல்களினாலே, சடங்குகளினாலே, சம்பிரதாயங்களினாலே ஒருபோது கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் தான் என்ன பண்ணணும், அந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் தரணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசி. ரோமன் சாப்டர் 9 verse 16 onwards. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் இப்போது சுதந்திரத்தில் சுயாதீனத்தில் தான் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறு செய்வதற்கு ஒருவன் இடம் கொடுப்பதற்கும் இடம் கொடுக்கலாம், தேவனுக்கு பிரியமானது செய்வதற்கும் நாம் இடம் கொடுக்கலாம். நாம் எதற்கு இடம் கொடுக்குறோமோ அதுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். அதுதான் ரோமர் 6:22 வாசி, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடியினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்போ தேவனுக்கு அடிமையாக தேவன் நம்மை மாற்றலை, தேவனுடைய பிள்ளையாக தான் நம்ம வச்சிருக்கிறார். பிள்ளையாக இருக்கிற நாம் ஆண்டவருக்கு பிரியமானது செய்கிறோமா இல்லையா, ஆண்டவருக்கு பிரியமானதை சிந்திக்கிறோமா இல்லையா என்பதை நாம் யோசித்து கொள்ள வேண்டியது அவசியம்.
இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் சிந்திக்கும் பொழுது அந்த சிந்தை பிசாசு என்ன பண்ணுவான், அந்த தவறான சிந்தையை வைத்தே ஒருவனை என்ன பண்ணுவான், எவனை விழுங்கலாமோ என்று வயதேடி அவன் சுற்றித் திரிகிறான். அவன் இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எனவே சோதிக்கப்படும் பொழுது இச்சையான பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:13 இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் சாப்டர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஏன்னா ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே சோதனைகளுக்கு உட்பட பண்ணாதையும் தீமினின்று விலக்கி ரட்சித்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லும் பொழுது, எல்லா மனிதனுக்கும் என்ன விதமான சோதனை வருதோ அதுதான் விசுவாசிகளுக்கும் எல்லாருக்கும் வரும். ஆனால் அதுக்கு நான் உட்படக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் ஒருபோது இடம் கொடுக்கவே மாட்டார். அதை தப்பிக்கிற போக்கை, சோதனையோடு கூட தப்பிக்கிற போக்கை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறபடியே நாம் அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய ஆவியினாலே நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள். அதுக்கு தான் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். 1 யோவான் 2:27 இப்படி வாசிக்கிறோம். 1 ஜான் சாப்டர் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. எனவே ஆண்டவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அவருடைய ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறது, வாசமாக இருக்கிறது. அந்த ஆவி நமக்கு என்ன பண்ணுமா, போதிக்குமா. இதுதான் சங்கீதம் 32:8 வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்முடைய சிந்தைகள் ஆண்டவருக்கு பிரியமானது செய்யணும்னு சொல்லி நம்முடைய எண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிச்சயமாய் நம்ம எதை செய்யணும், எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுத்தருவார். பேதுரு இயேசு தான் பாடுபட்டு மரித்து புறஜாதிகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவேன் என்று சொல்லும்போது பேதுரு போய் இவைகளோடு சம்பவிப்பதில்லை என்று அவர் கடிந்து கொள்கிறார். அப்போ ஆண்டவர் திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவிட சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவிட சிந்திக்கிறாய். அப்போ அவர் ஒரு அப்போஸ்தலன், அற்புதங்களை செய்தவர், பிசாசு துரத்தினவர், எல்லா அற்புதங்களை செஞ்சவர் தான் அவருடைய சீஷன். ஆனாலும் அவரும் என்ன பண்ணுகிறார், தேவனுக்கு ஏற்றவிட சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவிட சிந்திக்கும் பொழுது அது மாம்ச சிந்தியாய் போய் விட்டுக்கிறபடினாலே பிசாசுனுடைய வலையிலே விழுந்து விடுகிறார். அதனால என்ன பண்ணுகிறார், இயேசுவை கடிந்து கொடுக்கிற நிலைக்கு அவர் போய்விட்டார். எனவே இப்படிப்பட்ட நிலைமைக்கு போகணுன்றது சட்டம் கிடையாது. இப்போ நாம் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய ஆவியை நாம் பெற்றவர், ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அன்றைக்கு பேதுரு அந்த மாதிரி சிந்திச்சார். ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உள்ளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலே அவர் தைரியமாக என்ன பண்ணுறார், இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை சாட்சியாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தார். இதே மாதிரி தான் ஆதி சபைகளிலே கர்த்தருக்கென்று பிரியமாக சாட்சியாக இருந்தார். அதனால தான் அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறார், பரிசுத்த ஆவிகளிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்களாக. ஏன்னா அந்த பலம் உன்னதத்திலிருந்து வரும் பலன். அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலனினாலே நாம் தரிப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். நமக்கு அந்த ஆவியை கொடுத்து விட்டார், அபிஷேகித்து விட்டார். நாம் சிந்திக்கிறது எதை சிந்திக்கிறோம், நாம் சரியானதை சிந்தித்தால் ஆவியானுடைய உதவி நமக்கு இருக்கும். ஆவியானுடைய உதவி நமக்கு இருந்தால் அதுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டியது அவசியம். அதனால தான் சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள், அதே சமயத்தில் கண்ட்ரோல் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவியினாலே நாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய விருப்பத்துக்கு போகக்கூடாது, ஆண்டோடைய சித்தத்தின்படி நாம் போக வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து அப்படி தான் வாழ்ந்தார், அதே விதமாக தான் நாமும் வாழ வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12-15 வரைக்கும் வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 16:12-15. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆனால் ஆண்டவருடைய காரியம் எதுவோ அதை தான் நமக்கு எடுத்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவார். எது தேவனுக்கு சித்தம், எது தேவனுக்கு பிரியம் என்பதை தான் அவர் நமக்கு கற்றுத்தருவார். எனவே அந்த உதவி நமக்கு இருக்கிறபடினாலே அவருடைய ஆலோசனைக்கு ஏற்ப, அவருடைய ஆளுகைக்கு ஏற்ப நாம் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். அதனால் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரர்.
அப்போ ஆவியானவர் நம்மை நடத்துதலுக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். இப்போ மனிதனுடைய கற்பனைகளுக்கு நாம் விட்டு கொடுத்து நாம் போவோமானால் ஆவியானவருடைய நடத்துதல் இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மனிதனுடைய கற்பனைகள் உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அதனால் மனிதனுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்பட்டு போகணுன்னு சட்டம் கிடையாது. 1 கொரிந்தியர் 7:23 வாசிக்கிறோம், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனிதனுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் என்று சொல்லி. நாம் தேவனுக்கு மாத்திரம்தான் நம்ம அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். தேவனுக்கு சித்தமானதை தான் நாம் செய்ய வேண்டியது அவசியம். மனிதனுக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மாம்சத்துக்கு பிரியமானதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். எனவே அந்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் விட்டு கொடுத்து நாம் போவோமானால் ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்தில் நடத்துவார். செம்மையான பாதையில் அவர் நடத்துவார். தேவனுக்கு சித்தமானபடியே நடத்துவார். ஏன்னா வேதத்தில் அதே ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறோம். இவ்விதமாய் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ரோமன் சாப்டர் 8:26 onwards. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். எனவே நாம் என்ன சிந்திக்கிறோம், மாம்ச சிந்தை கொள்கிறோமா ஆவிக்குரிய சிந்தை கொள்கிறோமா என்பதை நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அறிந்திருக்கிறார். நமக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவர் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்னது என்பதையும் ஆவியானவர் அறிந்திருக்கிறார். நான் சிந்திக்கிற சிந்தை சரியானதாக இருந்தால் ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், அந்த தனிப்பட்ட அந்த விசுவாசி சிந்திக்கிறது சரியான சிந்தையாக இருக்கிறது, ஆவிக்குரிய சிந்தையாக இருக்கிறது. ஆண்டவரே இவருடைய குறித்த சித்தத்தை நீர் இப்படி வைத்திருக்கிறபடினாலே நீர் இவரை ஆட்கொண்டு வழி நடத்தும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறார். அதே அப்படி தவறாக சிந்திப்போமானால் அவர் பரிசுத்தாவியை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாக இருப்போம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்போ அந்த பலவீனங்களிலே ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா உதவி செய்கிறாராம். நான் ஆண்டவருக்கு சித்தமானது செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமானது செய்யணும் என்று சொல்லி நான் என் வாழ்க்கையை சிந்திக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த சித்தத்தின்படியே நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரே கொடுத்தவர், அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அது மாத்திரமல்ல, 34வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எனவே ஆப்ளிகேட்டட் டு த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவிக்கு நாம் என்ன பண்ணணும், கடன்பட்டவளாக இருக்கிறோம். நம்ம ஒப்பு கொடுத்து நாம் போக வேண்டியது அவசியம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் நாம் முன்பு பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு நாம் அடிமையில் இருந்தோம். தேவன் நம்மளை வைத்த தயவினாலே கிருபையாக நம்ம ரட்சித்தார், ஆண்டோட பிள்ளையை மாற்றிவிட்டார். இன்றைக்கி அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே தந்திருக்கிறார். கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. அது 8-9 வாசி, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாத அவருடையவன் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். நம் விருப்பத்துக்கு நாம் போகக்கூடாது, தேவனுடைய சித்தத்தை தான் நாம் செய்யணும். ஆனால் மாம்சம் மாறல, இந்த உலகம் மாறல, பிசாசும் மாறல. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என் உள்ளத்திலே பரிசுத்த ஆவி வைத்திருக்கும் பொழுது நான் தேவனுக்கு ஏற்றதை தான் சிந்திக்கணுமே ஒழிய என் மாம்ச இச்சைகளுக்கு நான் ஒருபோதும் இடம் கொடுத்து போய்விடக்கூடாது. இந்த உலகம் மாம்சத்தை தூண்டும், அவனை தவறு செய்ய தூண்டும். ஆனால் தவறு செய்து தூண்டுவதற்காக நாம் ஒருபோதும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை, நம்முடைய பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்வதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. நாம் இடம் கொடுக்க வேண்டியது நமக்குள் வாசம் பண்ணுற பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து தவறான சிந்தையை நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டும். தவறான சிந்தையை நாம் மேற்கொண்டு போனால் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவரை நமக்கு கற்றுத்தருவார். இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற பாடம், டெலிவரன்ஸ் பை த ஸ்பிரிட்ஸ் பவர், அந்த தேவனுடைய ஆவியினுடைய பலம். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-5 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. தெரிஞ்சிக்க, கட்டுப்படுத்த முடியாத காலங்கள் இந்த கடைசி நாட்களில் வரும். அநேக காரியங்களை அங்கே சொல்லிக்கொண்டே வருகிறார். 5வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு சாப்டர் 3:5. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. எனவே தேவ பக்தி இருந்து பிரயோஜனம் இல்லை, தேவனுடைய பலம் நமக்கு அவசியம். 1 கொரிந்தியர் வாசிக்கிறோம், தேவன் ராஜ்யம் பேச்சில் இல்லை பலத்தில் இருக்கிறது. அந்த பலமும் எப்படி இருக்கணும்னா உள்ளான மனிதனிலே வல்லமையாக பலப்பட வேண்டியது அவசியம். அதுவும் எபேசியர் 3:16 வாசிக்கிறோம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்படணும், அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றிருக்கணும், தேவனுடைய அன்பிலே. எனவே அந்த ஆவியினுடைய பலம் நமக்குள்ளே இருக்குமானால் அந்த பலத்திலே நாம் என்ன பண்ண முடியும், இந்த பாவ சோதனைகளையும் நம்முடைய வாழ்க்கை பிசாசுடைய ஆசை இச்சைகளுக்கு நான் இடம் கொடுக்காமல் அதை மேற்கொண்டு நாம் வாழ முடியும், வாழ வேண்டும்.
அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லா சபைகளுக்கும் ஆவியான சொல்லி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி எல்லா சபைகளுக்கும் சொல்கிற வார்த்தை அதுதான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சூழ்நிலையிலும் ஆண்பண்டவர் நம்மோடு கூட இடைபடுவார். எபிரேயர் 3:7 வாசிக்கிற, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அதாவது ஆண்டவர் எதை செய்யணும் என்று சொல்லி நம்ம நடத்துகிறாரோ அதற்கு இடம் கொடுக்கணும். அதை நாம் ஒதுக்கிவிட்டு நமக்கு விருப்பமானதை நாம் செய்ய முயற்சிப்போமானால் வலிவி போகிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் திரும்பவும் எச்சரிப்பார். திரும்பவும் அது மீறுவோமானால் நாம் வலிவி போகிற ஜனம், அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற ஜனம் என்றும் என் ஆண்டவரை என் வழிகளை அறியாதவர் என்றும் என் கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்கிறார். எனவே ஒவ்வொரு தடவையும் வலிவி போகிற ஒவ்வொரு சமயமும் நாம் கிருபையை போக்கடித்துக் கொள்கிறோம். கிருபையை போக்கடித்து கொண்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலமற்றவர்களாய் மாறிவிடுவோம். இருதயம் கடினமாகி கொண்டு போவோம். கடைசியில் அதே 3ஆம் அதிகாரம் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 13ஆம் வசனத்தை வாசிப்போமே. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். எனவே பாவத்தின் வஞ்சனை ஒருவனை அது வஞ்சிக்கும், ஒருவனை அது மேற்கொள்ள முயற்சிக்கும், ஒருவனை பாவம் செய்ய தூண்டும். எனவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒருபோது நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், ஆவியானுடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுக்கணும். ஆண்டவருடைய நம்ம அவயவங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அதே ரோமருக்கு நிறுவனம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து இப்படி வாசி. ரோமர் சாப்டர் 6:13 onwards. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். எனவே நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இதை ஒருவன் விசுவாசிப்பானால் நிச்சயமாய் அந்த விசுவாசத்தின்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மரியாதை போல இதோ ஆண்டவருடைய அடிமை இப்படி வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் அவனை ஆட்கொள்ளுவார். ஆவியானவர் தமது கிருபையை தருவார். உள்ளான மனதிலே அந்த உன்னதத்தின் பலத்தினால் இடைகட்டுவார். அப்படிப்பட்ட மனிதன் நிச்சயமாய் பாவத்தின் மேலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆயினாலே தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். எனவே ஆப்ளிகேட்டட் டு த ஸ்பிரிட் ஆஃப் காட். எனவே இந்த நாளிலே நமக்கு அந்த விடுதலையின் வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் உன்னதத்தின் பலத்தை நம்முடைய உள்ளத்திலே தந்திருக்கிறார். உள்ளத்திலே தந்த அந்த பலத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளியிலே காண்பிக்க வேண்டியது அவசியம். எபேசருக்கு நிறுவம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் வாசிக்கிறோம். எபேசியன் சாப்டர் 3:20-21. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எனவே நாம் வேண்டிக் கொள்வது நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு உள்ளே கிரியை செய்கிற வல்லமை. இப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் இடம் நமக்கு வாழ்க்கையிலே அவர் அந்த பலத்தை நமக்கு தருவார். ஏன்னா பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெறுகிறது. அதிகமாக கிருபை பெறுகிறபடினாலே அந்த அதிகமான பலத்தை நமக்கு தருகிறார். அதிகமான பலத்தை நமக்கு தருகிறபடினாலே அந்த பலத்தினாலே பாவத்தின் இச்சைகளுக்கும் மாம்ச சிந்தைகளுக்கும் நாம் இடம் கொடாமல் அவைகளை முற்றுமாய் வேறறுத்து ஆண்டவருக்கு விருப்பமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இது ஆவியானுடைய பலத்தினால் தான் முடியும் ஒழிய மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. தேவனுடைய ஆவியினாலே மாம்சத்தின் செயலை அழித்தால் பிழைப்பீர்கள். நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். எனவே நாம் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு அவர் தேவனாயிருக்கிறார். எனவே பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கத்தக்கதாக எல்லாருக்காகவும் இயேசு கல்வாரியில் பாடுபட்டு மரித்து இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த சிந்தை உள்ளவர்களாய் அந்த கிறிஸ்துவின் ஆவியுடையவர்களாய் நான் நடப்போமானால் நிச்சயமாய் விடுதலின் வாழ்க்கையிலே நான் வாழ முடியும். கண்கள் மூடுவோம், ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நான் தியானித்த வேத போதிகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உண்மையான விடுதலின் வாழ்க்கையிலே நான் நடக்க நீர்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒருபோதும் மாம்ச சிந்தை கொள்ளாமல் ஆவிக்குரிய சிந்தையும் ஆவியானுடைய நடத்துதலுக்கும் நான் விட்டு கொடுத்தோமானால் நீர் சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் வாழ முடியும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவரே, அந்த வழியில் எங்களை நடத்தும், ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.